ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஒரு நாள் கடற்கரையில் விளையாண்டுட்டு இருந்தான். அப்போ அவனோட செருப்பு தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு. உடனே கோவமாக கடற்கரை மணலில் எழுதினான், இந்த கடல் ஒரு திருடன் அப்படின்னு. சுனாமியில் தன்னோட மனைவியை இழந்த ஒருத்தர் அங்கே வந்திருந்தார். அவர் என்ன எழுதினார், இந்த கடல் ஒரு கொலைகாரன் அப்படின்னு எழுதிட்டு போனார். நிறைய மீன்களை பிடிச்சிட்டு ஒரு மீனவன் வந்தான். அவன் ரொம்ப சந்தோஷமாக இந்த கடல் ஒரு கொடையாளி அப்படின்னு எழுதினான். அப்புறம் முத்து குளிக்க வந்தவன் ஒருத்தன், அவனுக்கு நல்ல விலையுயர்ந்த முத்து கிடச்சிது. அந்த சந்தோஷத்தில் இந்த கடல் ஒரு வள்ளல் அப்படின்னு எழுதினான். இவங்க எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்களா. இந்த கடல் என்ன பண்ணுச்சு, அப்படியே ஒரு அலை அடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிடுச்சு. இந்த கடல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளை பற்றி ஒருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோன்னா நாம் நாமளாகவே இருக்க முடியாது.